குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நாங்களாம் சின்ன வயசுலலாம் சினிமா பார்த்தோம். எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துருக்கோம். எங்கள் அப்பா பார்த்ததில்ல, எங்கள் அம்மாவும் பார்த்ததில்ல. எங்கள் அம்மா ஒரே ஒரு படம் தான் பார்த்துருக்காங்க, உரிமைக்கு. எம்ஜிஆர் படம் சும்மா ஒன்று ரெண்டு. அப்போல்லாம் மணல் வீடு, நாங்கள் எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கும்போது மணலில் போய் உட்காந்து தான் தரேன். அப்போல்லாம் ரொம்ப கம்மி, 40 பைசா, 60 பைசா, 1.20, ரூபா, 2,000 இதுதான் ஒரு இது. நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா போவோம். கூத்துக்கெல்லாம் போவோம். கூத்து எல்லாம் நடக்கும் எங்கள் ஊரில். அந்த பண்டிகை டைமில் அது இதுன்னு கூத்தெல்லாம் நடக்கும். நாங்கள் போயிருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் சினிமா அப்போல்லாம் வம்சபாண்டிய டைம் இந்த கிராமத்து சினிமா தீபாவளியெல்லாம் வந்துடுச்சுன்னா, தீபாவளி பொங்கல்லாம் வந்துடுச்சுன்னா அப்போ நிறைய சினிமா வந்துடும். அப்போ சேலம் வந்துட்டோம். அப்போ சேலத்தில், சென்னைக்கு அடுத்தது சேலத்தில் தான் அதிக தேட்ரு இருக்கும், 35 தேட்ரு. ரிசல்ட்டே அங்கேருந்து இங்கே தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கும். நாங்கள் அப்போ இந்த காலகட்டத்திலலாம் அந்த கிராமத்து பாட்டு, எங்களுக்கு பழைய படம் தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் டம்மு டம்முன்னு மியூசிக்கு ஒரு சிலது பிடிக்குது. அப்போல்லாம் பார்த்துட்டு சிவாஜி பாட்டு, சிவாஜி படம், அதற்கு பிறகு ஒரு கிராமத்து ஸ்டைல் பாட்டு, பாக்கியராஜ் சார்து, அப்புறம் பாரதி ராஜா சார், இவங்கள்லாம் இந்த படமெல்லாம் பார்ப்போம். தீபாவளி ஆகிட்டா அந்த ஒரு பாட்டு, அந்த ஒரு படம்லாம் எல்லாருமே விரும்புவோம். நைட் செகண்ட் ஷோ முடிகிற வரைக்கும் இங்கே ஃபுல்லாக தான் இருக்கும். மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, அப்புறம் ஈவினிங் ஷோ, அப்புறம் ஃபஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ முடிகிற வரைக்கும் சேலம் வந்து ரஷ்ஷாக தான். அந்த செகண்ட் ஷோ முடிஞ்சால் தான் அந்த ஊர் கொஞ்சம் அடங்க. அப்புறம் 4 மணிக்கே எல்லாம் வியாபாரத்துக்கு மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் சேலம் 1 தான் இருக்கோம், பிள்ளையார் கோயில்கிட்ட. அப்போ அந்த மாதிரி ஒரு இது நாங்கள் படம்லாம் பார்ப்போம். இன்றைக்கி பாரதி ராஜா இதாகிட்டார். எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இந்த கிராமத்து ஸ்டைல் மண் வாசனை படம், அப்புறம் ஏலப்பட்ட ஜாதிக்கு அந்த ஒரு கிராமத்து ஸ்டைல் படம் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து வேதம் புதிது, ஃபஸ்ட்டு மண் வாசனை, 16 வயதினிலேயே நான் பார்த்துருக்கோம். 16 வயதினிலே வேதம் புதிது, மண் வாசனை, அதற்கு பிறகு அவரோட படங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கருத்தம்மா, போராளே பொண்ணு தாயி பல வென்று கண்ணி, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சோகப்பாட்டு. என்னோட ஒரு இது, அதனால் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதற்கு பிறகு அவரோட படம் வந்து சிவப்பு ரோஜாக்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு அவர் அதை எடுத்தார். சிவப்பு ரோஜாக்கள் அதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் அவரோட படம் வந்து கிழக்கே போகும் ரயில், அப்போ தான் ராதிகா அம்மா வந்து அதில் அறிமுகம். அப்புறம் வந்து ரேவதியை வச்சு ஒரு படம், ராதா வந்து அலைகள் ஓய்வதில்லை. நாங்கள் அலைகள் ஓய்வதில்லை, அது கொஞ்சம் ஒரு மாதிரி, இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எனக்கு பார்க்க வெக்கமாக இருக்கும். ஆனாலும் பார்த்துருக்கோம் அந்த படம், அலைகள் ஓய்வதில்லை. நாங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் அவரோடது நிறைய பார்த்துருக்கோம். தமிழ் சினிமா, என் இனிய தமிழ் மக்கள். அப்போ எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த வசனத்தை சொல்லுவாங்க, என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னா. முதல் மரியாதை, இதெல்லாம் வச்சு நிறைய படம் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த கிராமத்தினோட இதை. அப்போ அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சகாப்தம்னா. அந்த பாட்டு எளிமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். பழைய படங்களுக்கு அப்புறம் எல்லா படமுமே நாங்கள் பார்ப்போம். அப்படியே அவர் இறந்துட்டாருங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. இமயம்தான் அவர். இளையராஜா சார், கங்கை அமரன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கங்கை அமரன் சார், பாஸ்கர்னு அவர் சொல்லுவார். அவரெல்லாம் சொல்கிறத கேட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்கெல்லாம் எல்லாம் ஒரு செட்டு ஒன்றா இருந்தவங்க, தேனி மாவட்டக்காரங்க. அவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையாக, ரொம்ப ஒரு சாதாரணமாக பேசிக்குவாங்க. அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இன்றைக்கி இறந்துட்டாருன்னு எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் அந்த இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல, சிஎம் சார் வந்து அரசு மரியாதை கொடுக்க சொல்லிட்டாரு. அவரோட மகன் இறந்துட்டாருங்கிறது ரொம்ப, இவரை விட இவங்க மகன் தான் ரொம்ப ரொம்ப நல்லவன் எல்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு 2 பெண் குழந்தைங்க. என்னமோ ஒன்று ஒரு இது மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அவருக்கு ஒரு அஞ்சலி
நமது தமிழ் சினிமாவை ஒரு கிராமத்து பக்கத்தை புரட்டி போட்ட ஒரு ஒரு இமயம். அந்த இமயம் சரிந்தது ஒரு மனசு வேதனையான ஒரு விஷயந்தான். உங்களுக்கும் அந்த கஷ்டமெல்லாம் இருக்கான்னு சொன்னீங்க. எல்லாம் நியூஸ் சேனலு நியூஸ் எல்லாத்துலேயுமே அவரோட இதுதான் இது பண்ணிகிட்ருக்கு. எங்களுக்கும் மனசு கஷ்டம். நீங்களும் அந்த மாதிரி இது பண்ணுறீங்களான்னு அதையே தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அவர் சொந்த ஊருக்கு போய் நல்லடக்கம் பண்ணுறாங்க பண்ணுறதையும் பார்த்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இளையராஜா சாரும் பாரதி ராஜா சார்லாம் பேசும்போது அப்படி ரொம்ப எளிமையாக அவங்க சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு சகாப்தம். அது ஒரு அந்த ஒரு வாழ்க்கை அதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்கள கிராமத்தில் ஸ்கூலுக்கு போனது, மதியான சாப்பாடு சாப்பிட்டது அதெல்லாம் திரும்பி வாழ்னாலும் இனி வரப்போகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இது நம்மளோட வாழ்க்கை. தமிழர்களோட கலாச்சாரம் ஒரு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவருக்கு மனமார்ந்த அஞ்சலி செலுத்தின இதயபூர்வமான அஞ்சலி. உங்களுக்கும் நீங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அதை தான் பார்த்துட்ருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி. நெட்டு தீர்ந்து போயிடும். சரி, அதை எப்படி ஒரு ஏதோ ஒன்று அதுக்குள்ளே இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. நாங்கள் வயிற்றுப்புண், வாய்ப்புண், மஞ்சள் காமாலை, குடியை நிறுத்தத்துக்கு உண்டான மருந்துகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு உண்டான இது உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வேணும்னா கேட்டுக்கோங்க. 7708933106 அந்த இது வாட்ஸ்அப் வேணுனாலும் இது பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.